வணக்கம் நண்பர்களே. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பொங்கல் தினத்தன்று ஒரு சென்னை சவாரி ஒன்று ஏர்போர்ட் போக வேண்டியது இருந்தது. காலையிலே கிளம்பி பைக் எடுத்துகிட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போய் வண்டியை விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போகும்போது பனி மூட்டமாக எதிரில் வர வண்டி கூட தெரியாத அளவுக்கு பனி மூட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆப்போசிட்டில் வண்டி வெளிச்சு அடிச்சிதுன்னா எனக்கு ரோடு தெரியவே இல்லை, சுத்தமாக மறைச்சிச்சு. அந்த அளவுக்கு பனிமூட்டம் இருந்தது. நேரம் போக போக கொஞ்சம் பனிமூட்டம் கரைஞ்சிது. திண்டிவனம் பைபாஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் பனிமூட்டம் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அன்றைக்கி பொங்கல் பண்டிகைன்றதுனால நான் போகும் ரூட்டில் எந்த டிராஃபிக்குமே இல்லை, எந்த இடைஞ்சலுமே இல்லை, வாகனங்களே இல்லை. ஏதோ 1-2 வாகனங்கள் மட்டுமே போயிட்டுருந்துச்சு. அதனால் ஃப்ரீயாக வீடியோ எடுக்க முடிஞ்சது. அந்த பனி டைமில் அந்த வயல்வெளி மேலே பனிகள் போர்வை போல் போர்த்தி கொண்டு இருந்தது. அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது, நல்லா இருந்தது கிளைமேட்டு. திரும்பி அந்த ஏர்போர்ட் போயிட்டு கஸ்டமரை கூப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வரும்போதும் செம்ம பெரிய டிராஃபிக்கு. இதை நான் போகும்போது எடுத்த வீடியோ பாருங்கள். ஆப்போசிட்டில் அவ்வளோ வண்டிகள் வந்துகிட்டே இருக்குது. இதே நான் போகிற சைடில் வண்டிகளே இல்லை. நான் மட்டும் ஃப்ரீயாக தான் போயிட்டுருந்தேன். ஆப்போசிட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2 வீலர்ஸோ, காரு, லாரி, பஸ்ஸஸ்ன்னு அவ்வளோ வண்டிகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ டிராஃபிக்கு. ஃபெஸ்டிவல் டைம்னா இது ஒரு சென்னை டு மற்ற ஊர்களுக்கு செல்கிற வண்டிகளாக இருந்தாலும் சரி, வரகுல வண்டிகளாக சரி, ஃபெஸ்டிவல் டைம்னா இது ஒரு கஷ்டம். போகிறதுக்கோ வர்றதுக்கோ அந்த டேட்டில் போயிட்டு வர்றதுக்கு மிகவும் சிரமப்படணும். அதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் பாருங்கள். போகும்போது வண்டியே இல்லை, வரும்போது ஆப்போசிட்டில் அவ்வளோ வண்டி வருது. டோல்கேட்டில் நின்று டீ சாப்பிட்டுருக்கும் போதும் நிற்கிற வண்டிகள் பாருங்கள். போகிற வண்டி சரசரன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் சென்னையிலேருந்து வர வண்டிங்க அவ்வளோ வண்டி வந்துகிட்டே இருக்குது. சென்னைக்கு போகிற வண்டியெல்லாம் ஃப்ரீயாக போச்சு. சென்னை உள்ள என்ட்ரான பிறகு டிராஃபிக்கே இல்லை. எனக்கு முன்னாடி ஏதோ 1-2 வண்டிகள் மட்டும் போயிடுச்சு. சென்னை ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. அதே ஏர்போர்ட் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது பாருங்கள், இன்ச்சு பை நகர்ந்தோம். கிட்டத்தட்ட கடலூர் வர்றதுக்கு 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. சென்னையிலேருந்து கடலூர் வர்றதுக்கு. நன்றி நண்பர்.